guys, a happy day to all. So today we are going to learn about trial balance. Trial balance is nothing about, it is an statement showing the debit balance and credit balance of the organization. ஏன் வந்து நம்ம trial balance போடணும் அப்படின்னா, after ledger, preparation of ledger account, trial balance shows the accuracy of the accounts of the organization. ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட அக்கவுண்டிங் அக்யூரசியை காட்டுறது தான் வந்து என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் அன் அக்கவுண்ட். ஒரு அக்கௌண்ட்ஸ் போடுற மாதிரி ஒரு சம் போடுற மாதிரி அது ஒரு அக்கௌண்ட்ஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தட் ஆல் த டெபிட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இஸ் ஈக்குவல் டு த கிரெடிட். அது ரெண்டுமே வந்துட்டு டேலி ஆகணும். டேலி ஆகலை, நம்மளுடைய ட்ரையல் பேலன்ஸோட டெபிட் அண்ட் கிரெடிட் டேலி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ வந்து ஒரு எரர் இருக்கு, இல்லைனா சம் மேனிப்புலேஷன் ஹஸ் பீன் டன் இன் தி அக்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒரு நம்ம கிட்ட இப்போ ஒரு சம் இருக்கு. ஸோ இந்த சம் வச்சு ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்குறேன். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அது என்ன அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட். நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லா டெபிட் கிரெடிட் வச்சு டீல் பண்றது தான். ஸோ டெபிட் சைட் வந்துட்டு எல்லா அசெட், எக்ஸ்பென்ஸ், அப்புறம் லாஸ். அண்ட் ஆன் யோர் கிரெடிட் சைட் liability, income and gain. ஸோ இதுதான் வந்துட்டு ரூல். ஸோ இந்த ரூல் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் வந்து போட்டுடலாம். இன் தி புக்ஸ் ஆஃப் யாரோட ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போட போறோம் அப்படின்னா பாஸ்கர். as on 31st March 2017. So trial balance வந்து ஃபார்மேட் ரொம்ப ஈஸி. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கவுண்ட், பர்டிகுலர்ஸ் எது வேணா போட்டுக்கலாம். ஸோ ஐ ரைட் நேம் ஆஃப் தி அக்கவுண்ட்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து லெட்ஜர் அக்கவுண்டோட பேலன்ஸ் தான். ஸோ இந்த லெட்ஜர் அக்கவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அக்கவுண்ட். கேபிட்டல் அது வந்து ஒரு தனி லெட்ஜர் அக்கவுண்ட். முன்னாடி கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு தனித்தனி அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதோட பேலன்ஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? நேம் ஆஃப் தி அக்கவுண்ட், டெபிட் பேலன்ஸ் and credit balance. So that's all. This is the format of trial balance. First, opening stock. So நான் சொன்ன ரூல் படி ஸ்டாக் வந்து என்னது? அசெட், ஆர்கனைசேஷனோட அசெட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்க வரும்? அசெட்லாம் எங்க வரும்னு சொன்னேன்? டெபிட் 40,000. நெக்ஸ்ட் கேபிட்டல். கேபிட்டல் வந்துட்டு liability. ஓகேவா? we are liable to take profit from the capital. அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கேபிட்டல் வந்து ஏன் liability சைட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேபிட்டல் கம்ஸ் அண்டர் கிரெடிட் சைட் 90,000. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ். சேல்ஸ் வந்து என்னது? சேல் பண்ணா நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து உள்ள வரும். சரியா? சேல் வந்து இன்கம். ஸோ இன்கம் வந்து எங்க வரும்னு சொல்லியிருக்கேன்? கிரெடிட். சேல் 1,77,200 credit. Next salary. Salary வந்து expense. Expense வந்து debit or credit? Expense வந்து debit. சரிங்களா? So salary debit 12,000.
Next, bills payable. Bills payable வந்து எப்படி நம்ம கிரெடிட்டாருக்கு வந்து we are liable to pay our credit amount. Due வந்து நம்ம pay பண்ணோம்ல அந்த மாதிரி bills payable வந்து we are liable to pay the bill for the creditor. சரிங்களா? அதனால bills payable வந்துட்டு liabilityல வரும். Liability எந்த சைடு வரும்? Credit. So bills payable how much? 9,450. We are liable to pay the bill. So bills payable liability credit side varum. Next, telephone charges is an expense. Expense enga varum? Debit. So telephone charges debit la amount 2,350. Next, creditors. We are liable to pay creditor. Liability. சரியா? So liability enga varum? Credit la. So creditors always showed in the credit balance 16,000. Next, purchases. Purchases is one of the expense. Company ki expense thana purchase பண்றது. So debit la varum 85,000. இந்த ரூல் மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Asset, expenses, losses, debit balance ல வரும். Liability, income, gain இது எல்லாமே வந்துட்டு credit side நம்ம show பண்ணுவோம். Next வந்து debtor. Debtor நமக்கு வந்து future income asset அது. சரிங்களா? So always we treat our debtors as an asset. ஏன்னா futureல நமக்கு அவங்க காசு கொடுக்க போறாங்க. How much? 25,000. Next, carriage inward. Carriage inward is nothing about transport charges அது. சரிங்களா? It is an expense. So debit side 16,500. So I'll draw one more format. இங்கே வந்து இன்னொரு format போட்டுக்கலாம். Okay, so last one பார்த்தோம் carriage inward. Next வந்து bills receivable. Bills receivable liabilities debit side. ஏன்னா futureல நம்மளுக்கு அந்த amount வந்து வரப்போகுது. We are going to receive some amount. அதனால bills receivable வந்து one of the asset நம்ம ட்ரீட் பண்ணி அதை வந்து நம்ம debit side காட்டலாம் 20,000. Next, commission received. It is an income. Income வந்து எங்க காட்டணும்னு சொல்லியிருக்கேன்? Credit. Okay. So 5,550. Next, cash at bank. Bankல amount இருக்கு asset. So debit. 17,000. Commission received. Income. Sorry, commission received incomeன்றனால அது நம்ம credit side காட்டணும். Next, furniture asset. Asset எங்க காட்டுவோம்? Debit 19,000. Next, plant and machinery. $55,800. Next, repairs. Repairs வந்து expense. Expenseலாம் நம்ம எங்க காட்டுவோம்? Debit. Next, rent. Rent is also an expense. So 5,000. So now total all the debit amount and credit amount. Total பண்ணீங்க அப்படின்னா you will get the total amount 2,98,200.
If you want, you can check the answer. So you will get the total amount as 2,98,200. So this is how we have to do our trial balance. In case, for example, இப்போ இந்த rent வந்து இல்ல நம்ம கிட்ட, ஓகேவா? ஓகே, இந்த ரெண்ட் வந்து இல்ல, சம்ல வந்து கொடுக்கவே இல்ல, இந்த ரெண்ட் வந்து கொடுக்கவே இல்ல அப்படின்னா இங்க வந்துட்டு அமௌண்ட் வந்து 5,000 வந்து கம்மியா இருக்கும், 2,93,200 தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஒன்னு ஓபன் பண்ணி எங்க அமௌண்ட் கம்மியா இருக்கோ அங்க வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். பட் suspense account is only for temporary purpose. After checking all the accounts, எல்லா ledger accountயும் செக் பண்ணிட்டு எங்க எரர் இருக்குன்னு தெரியற வரைக்கும் அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு டெம்பரரி அக்கவுண்டா நம்ம வந்து எதை போடுவோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்டை வந்து நம்ம போடுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ சிம்பிள் ரூல் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டெபிட்ல எல்லா அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், லாசஸ், creditல liability, incomes and gain. So this is all about your trial balance. Trial balanceல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம், one is your debit and another one is your credit. எந்த அக்கவுண்ட்லாம் வந்து டெபிட் சைடு வரும் and என்ன அக்கவுண்ட்லாம் வந்து கிரெடிட் சைடு வரும், to make it equal tally பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிம்பிள் ரூல் நான் சொன்ன அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் ஞாபகம் வச்சுக்கோங்க and you can easily solve the sum. Thank you guys, have a happy day.